வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 100 பெட் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை. கிட்டத்தட்ட 87க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இங்க வேலை செய்றாங்க. 6 வருஷமா மத்திய பிரதேஷோட இந்தோர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரத்துல ஹஜரானா அப்படிங்கிற ஒரு இடத்துல 6 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெறும் பேப்பர்ல. அதாவது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இயங்கறதுக்கான ஒரு நிலத்த கூட இவங்க ஐடென்டிஃபை பண்ணல. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல மதுரை எய்ம்ஸ் வருதுன்னு ஒரு செங்கல வச்சு நமக்கு படம் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு செங்கல் கூட கிடையாது. 6 வருஷமா வெறும் பேப்பர்ல மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல். அதாவது இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 87 பேர வேலைக்கு எடுத்து 6 வருஷமா அவங்களுக்கு சம்பளம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போஸ்டிங், டிரான்ஸ்பர், புரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கடந்த 6 வருஷமா அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடியது பாஜக ஆளக்கூடிய டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் மாநிலத்துல. இன்னைக்கு இந்த விஷயம் வெளியில வந்திருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம். யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல மதுரை எய்ம்ஸ தோ இப்ப கட்டி முடிக்கிறோம், அப்ப கட்டி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 10 வருஷமா இழுத்தடிக்கிறாங்க. எய்ம்ஸ்க்கு எப்போ அடிக்கல் நாட்டப்பட்டதோ, அதே நேரத்துல பல்வேறு வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ்க்கும் மோடி அடிக்கல் நாட்டி வச்சாரு. இன்னைக்கே அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு அமோகமா செயல்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படல. அங்க ஆனா வருஷா வருஷம் அட்மிஷன் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள ராமநாதபுரத்துல உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதைவிட மோசமான, கேவலமான ஒரு அவலம் தான் இன்னைக்கு மத்திய பிரதேஷ்ல வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இங்கேயாவது நிலத்த ஐடென்டிஃபை பண்ணி கட்டுமான பணிகள தொடங்கி, இன்னைக்கு ஓரளவுக்கு புரோகிரஸ் ஆயிருக்குது. ஆனா மத்திய பிரதேஷ்ல 6 வருஷமா வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதாவது கஜரானா அப்படிங்கிற இடத்துல பிரைமரி ஹெல்த் சென்டரா இருந்த அத விரிவுபடுத்தி 100 பெட் கொண்ட ஒரு மாடர்ன் சிவில் ஹாஸ்பிட்டலா அமைக்கணும் அப்படின்னு ப்ரொபோசல் குடுத்து, அதற்கு பட்ஜெட் எல்லாம் போட்டு அதற்கு காசையும் ஒதுக்கிட்டாங்க. ஆனா 6 வருஷமா அதற்கான ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்றதுல அரசாங்கத்துக்கு அவ்ளோ பிரச்சனை. ஒரு 100 பெட் கொண்ட ஹாஸ்பிட்டல கட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கு இடம் கிடைக்கலையாம். அதனால அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது, ஹாஸ்பிட்டல் இல்லன்னா என்ன? மக்களுக்கான சேவைகள நாம தொடர்ந்து செய்யணும் இல்லையா? அப்படின்னு சொல்லி பியூரோகிரசி மூலமா இதற்கு ஆட்களை நியமித்து அவங்களுக்கு வெட்டி 6 வருஷம் சம்பளம் குடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட அவலமான நிலைமையில தான் இருக்கு சுகாதாரத்துறை. இன்னைக்கு இது வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் இந்த செய்தினா, இன்னொரு பக்கம் வேறொரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. அதாவது கடந்த வருடமே இந்த நீட் எக்ஸாம்ல இவ்ளோ குளறுபடி நடந்ததுனால, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒரு 9 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு பேனல வந்து அவங்க அமைச்சாங்க. அதாவது இந்த நீட் தேர்வுல என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம்? அது மட்டும் இல்லாம நீட் அப்படிங்கிற ஒற்றை தேர்வு மூலமா மாணவர்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது. பேப்பர் லீக் நடக்குது. மார்க் போடுறதுல ஏகப்பட்ட குளறுபடி நடக்குது. இது இல்லாம ஆள்மாறாட்ட சித்து விளையாட்டெல்லாம் இந்த தேர்தல்ல நடக்குது. இதனால எத்தன மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி, தற்கொலை முடிவு வரைக்கும் போறாங்க. வருஷா வருஷம் இந்த பிரச்சனையோடைய தீவிரம் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட உச்சகட்டத்துக்கு போயி, முதல் தடவ நடந்த நீட் எக்ஸாம கேன்சல் பண்ணி, மறுபடியும் எக்ஸாம் வைக்கிற அளவுக்கு அவலம் போயிருக்கு. இதெல்லாம் பத்தி விரிவா நான் ஏற்கனவே ஒரு காணொளி பண்ணியிருக்கிறேன். இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு அந்த காணொளிய போய் பாருங்க. இவ்வளவு கூத்தும் நடந்ததுக்கு அப்புறம் தான் அரசாங்கத்துக்கு இப்போ புத்தியில உரைச்சிருக்கு. அடடா! இந்த சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. இதை இப்படியோ தொடர விட்டோம்னா, மாணவர் சமுதாயம் பயங்கர எரிச்சலுக்கு, பயங்கர கோபத்துக்கு போயிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நடந்த குளறுபடிக்கு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டிய அமைச்சு இன்னைக்கு இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவிய ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எல்லா நகரங்கள்லயும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதை இப்படியே விட்டுட்டோம்னா, பிரச்சனை இன்னும் தீவிரமாயிடுச்சுன்னா, அது ஆட்சிக்கே ஆபத்தா முடியும்னு நெனச்சு, இப்போ புதுசா ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு ஒன்றிய அரசாங்கம். அதாவது இந்த குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில், பழையபடி 50% ஆஃப் த மார்க்ஸ இவங்களோட ஹையர் செகண்டரி எஜுகேஷன் போர்ட் எக்ஸாம்ல இவங்க வாங்கக்கூடிய மார்க்ஸ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 12த் எக்ஸாம் உடைய மார்க்ஸ்க்கு 50% வெயிட்டேஜ் குடுப்போம்.
50% வெயிட்டேஜ் நீட் எக்ஸாம் இல்ல ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்போ இத்தனை வருஷமா நாம சொன்னது எவ்வளவு உண்மை அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதற்காகத்தான் கடந்த திமுக ஆட்சியில ராஜன் அவர்கள் தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு, அந்த கமிட்டி பல்வேறு மக்கள் கிட்ட பேசி கருத்து கணிப்பு எடுத்து, நீட் அப்படிங்கிற எக்ஸாம் எப்படி ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இது மூலமாக எப்படி ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், ஸ்டேட் சிலபஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், கோடி கோடியா கோச்சிங் சென்டர்ஸ்க்கு கொட்டி கொடுக்க முடியாத மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதனால சமூக நீதி எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அறிக்கையா தயார் பண்ணி, அதன் அடிப்படையில் சட்டமன்றத்துல ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அத ஆளுநருக்கு அனுப்புனா, ஆளுநர் அதுல உட்கார்ந்து தேய்ச்சுக்கிட்டு இருந்தாரு சீட்ட. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தீர்மானத்த திருப்பி அனுப்புனா, மறுபடியும் அதை நிறைவேத்தி ஆளுநருக்கு அனுப்பிச்சா, மனுஷன் அதையும் காலம் தாழ்த்தினாரு. வேற வழியே இல்லாம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஆளுநர்களுக்கு மசோதாவின் அடிப்படையில முடிவெடுக்க ஒரு காலகட்டத்தை நிர்ணயிக்குது சுப்ரீம் கோர்ட். ஆனா அப்பவும் ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? குடியரசுத் தலைவர் மூலமா விளக்கம் கேட்டு அதுக்கு செக் வைக்கிறாங்க. இதற்கிடையில் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. 2வது தடவை சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேத்தி அனுப்புனார்னா, ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அத தவிர அவருக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஆனா கான்ஸ்டிடியூஷன் ரூல்ஸ்க்கு எதிராக அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அந்த அம்மா அத ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை வளைக்கிறது ஒன்றிய அரசு தன்னுடைய பிடிவாதத்துக்காக. நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற அந்த வரட்டு கௌரவம் பிடிவாதம் இருக்கு இல்லையா? நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கிறது? அப்படிங்கிற அந்த தலகனம் இருக்கு இல்லையா? அதனுடைய விளைவு தான் இவ்ளோ விஷயங்களும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை இவங்க எல்லை மீறி போயிடுச்சு, கைய மீறி போயிடுச்சு அப்படின்னோனே, இப்போ மாற்று சிந்தனைகளை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விதத்துல இது நல்லதுதான். நீட்டுக்கு முன்னால இருந்த சிஸ்டம் பெர்ஃபெக்ட்ன்னு நாம சொல்ல வரல. அதுலயும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது. ஆனா அத சரியாக்குறேன்னு சொல்லிட்டு அதை விட மோசமான ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுக்கு பதிலாக, இன்னைக்கு அட்லீஸ்ட் பழைய மாடலையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு ஒன்றிய அரசு நகர்ந்திருக்குன்னா, உண்மையிலேயே அத நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா நீட் வரதுக்கு முன்னால என்ன 2 அடிப்படை காரணங்கள சொல்லி நீட் கொண்டு வந்தாங்க தெரியுமா? 1 மெரிட் இல்லாம +1, +2ல அப்படியே பை ஹார்ட் பண்ணி வாந்தி எடுத்து மார்க்க வாங்கிட்டு இந்த பசங்கள்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. அதனால மெரிட் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல மார்க் கம்மியா வாங்கினாலும் மாணவர்கள் கோடி கோடியா பணத்த குடுத்து சேர்ந்துடுறாங்க. அப்படி சேரக்கூடிய மாணவர்கள் எப்படி தரமான மருத்துவர்களா வர முடியும்? இது மூலமாக தனியார் மருத்துவக் கல்லூரிய வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்க தான் காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீட் வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? இன்னைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள பொறுத்தவரைக்கும், நீட்டுக்கு முன்னால டொனேஷனா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீட்டுக்கு அப்புறம் அதே நீங்க ஃபீஸா வாங்கிக்கங்க அப்படின்னு அரசே அவங்களுக்கு சார்ட் போட்டு ஈக்வேட்டட் இஎம்ஐ மாதிரி போட்டு அவங்க கருப்பா வாங்கிட்டு இருந்தத ஒயிட்டா மாத்துறதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷனா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சரி நீட்னால மெரிட் உள்ள உண்மையிலேயே தகுதி உள்ள கேண்டிடேட்ஸ் வராங்களான்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ல இவ்வளவு குளறுபடிகள், ஆள்மாறாட்டம் வரைக்கும் நடக்குது. பேப்பர் லீக் ஆகுது. கோச்சிங் சென்டர் சம்பாதிக்கிறான் கோடி கோடியா. இது எல்லாத்தாலையும் பாதிக்கப்படுறது யாரு? ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கோச்சிங் சென்டர்ஸ்க்கு காச லட்சமா செலவு செய்ய முடியாத பொருளாதார வலிமை இல்லாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள். இதுக்கு தான் ஆரம்பத்துல நாம என்ன சொன்னோம்? நீட்ட கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா அரசுடைய சுகாதார கட்டமைப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபெசிலிட்டீஸ இம்ப்ரூவ் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வேக்கன்ஸீஸ முதல்ல நிரப்புங்க. போதுமான அரசு மருத்துவர்கள் இல்ல. போதுமான செவிலியர்கள் இல்ல. போதுமான பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இல்ல. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும், ஹியூமன் ரிசோர்ஸையும் பலப்படுத்துங்க. அது மூலமாகத்தான் ஒரு தரமான மருத்துவ கட்டமைப்பை நீங்க உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தரமான கட்டமைப்பு இருந்தா, அங்கே வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அரசு நமக்கு இவ்வளவு செஞ்சு குடுக்குது. நம்ம தகுதிக்கான ஒரு சம்பளம் குடுக்குது. அப்ப நாமளும் அரசுக்கு சின்சியரா நம்ம வேலை செய்யணும். இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க?
சுகாதார கட்டமைப்பை கவனிக்கிறது கிடையாது. மாறாக மருத்துவத்துறையில தனியார்களை, கார்ப்பரேட்டுகளை என்கரேஜ் பண்றது. இப்ப கூட தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆன்லைன்ல இவங்க அப்ரூவல் குடுக்குறாங்க. இதனால என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அரசு மருத்துவமனைகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர, மேன் பவர நீங்க இம்ப்ரூவ் பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்க போனா நமக்கு சரியான சிகிச்சை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு அச்சம் பொதுமக்களுக்கு ஏற்படும். அப்ப ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, உடல் ரீதியாக ஏதாவது உபாதை வரும்பொழுது, தனியார் மருத்துவமனைகளை நோக்கி போ வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. தனியார் மருத்துவமனையில வெறும் கைய பிடிச்சு பார்க்கறதுக்கே ரூ. 1000 வாங்குறான். ஒண்ணுமில்லாத ஜுரத்துக்கே ஒரு 10 டெஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு ரூ. 10,000க்கு பில் போட்டு குடுக்குறான். எத்தனை ஏழை, எளிய நடுத்தர குடும்பங்கள்னால இத அஃபோர்ட் பண்ண முடியும்? இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, வருமானத்துல தேக்கம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிலைமையில, இன்னைக்கு சேவிங்ஸ் பண்றதே குதிரை கொம்பா இருக்கு. அடிப்படை தேவைக்கு இன்னைக்கு கிரெடிட் கார்ட பயன்படுத்தக்கூடிய அவல நிலைமையில தான் பல நடுத்தர குடும்பங்கள் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் கடன் சுமை அதிகமாயிட்டு இருக்கு. ஆடம்பரத்துக்கு வாங்குற கடன் இல்லங்க, அத்தியாவசிய தேவைகளுக்கு வாங்கக்கூடிய கடன். அப்படி இருக்கும்போது திடீர்னு குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா, தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, குறைஞ்சது 1,00,000 3 லட்சம் வரைக்கும் செலவாகுது. எங்க போகும் அந்த குடும்பம்? கை, காது, மூக்குல இருக்கிறது எல்லாத்தையும் விக்கிறாங்க இன்னைக்கு. இப்படி ஏதாவது ஒரு சிங்கிள் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து வறுமையில போன எத்தனையோ குடும்பங்கள பர்சனலா எனக்கு தெரியும். ஒரு பக்கம் அம்ரித் கால், விக்சித் பாரத்ன்லாம் பேசுவாங்க. வளர்ந்து வந்த நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 8ல இருந்து 10% அவங்க சுகாதாரத்துக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. அதே மாரி 8ல இருந்து 10% கல்விக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 2% கூட கல்விக்காகவோ, சுகாதாரத்துக்காகவோ நாம ஸ்பெண்ட் பண்றது இல்ல. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம். 140 கோடி மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நாடு. இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்னைக்கு இந்த இளைஞர்களுடைய கல்வியில நாம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அது நாளைக்கு ஒரு வலுவான இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞரோட கல்விய பத்தி அவங்க கவலைப்படுறது இல்ல. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். அவங்க நல்லா ஆரோக்கியமா இருந்தா தானே இந்தியா வல்லரசு நாடாக மாற முடியும். அதுலயும் அவங்க கவனம் செலுத்துறது. இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமையில தான் இந்த 12 வருஷத்துல நம்ம ஆட்சிய கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் அவலங்கள் காத்திருக்கும். நன்றி. வணக்கம்.